நீயே இப்படி அப்பா அப்பாவே விட்டு செல்வது சரியா? அவே அம்மா அப்பாவோட இருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு அருகதை இல்லையா? நீயே ஞானப்பழம், உனக்கு எதற்கு இன்னொரு பழம்? பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. ஊருண்ட பேருண்ட உறவுண்ட சுகமுண்ட உற்றாரும் உண்ட. ஊருண்ட பேருண்ட உறவுண்ட சுகமுண்ட உண்ட மேகங்கள் முண்ட. உயிருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழ இடம் உண்ட. தாயுண்ட மனமுண்ட, தாயுண்ட மனமுண்ட, அன்புள்ள தந்தைக்கு தாராத பாசம் உண்ட. தத்துவம் தவறென்ற சொல்லவும் அப்பனின் தமிழுக்கு உறவே உண்ட. எங்களை விட்டு எப்படி பிரிந்து செல்லலாமா? உன் அப்பாவுக்கு எப்பொழுதும் இதே வேலைதான். என்னது? இப்படித்தான் பக்தர்களையும் சோதிப்பார். நக்கீரர் கதை தெரியும் அல்லவா? கடைசியில் பக்தர்களுக்கு அருள் புரிவார். அதுக்காக என்னிடம் ஏன் இவள் நடந்து கொள்ள வேண்டும்? நீ என்ன எவ்வளவு தடவை என்னிடமே விளையாடி இருக்கார் தெரியுமா? நான் தக்ஷன் யாகத்துக்கு சென்றதால் என்னையே எரித்து விட்டார் தெரியுமா? முருகா, இதுவும் என்னுடைய விளையாடுகளில் ஒன்று. கோபம் கொள்ளாதே. நீ இங்கு வந்ததால் இந்த இடம் இன்று முதல் பழனி என்று அழைக்கப்படும். வா எங்களிடம். முருகன் ஒரு வழியா சமாதானமானார். எல்லோரும் கைலாசத்துல வந்து சேர்ந்தார். சரி, இப்போ கதை முடிஞ்சிட்டு எனக்கு வேற வேலை இருக்கு.